ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. நிதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. 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 போன கிளாஸ் புரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. போன கிளாஸ் புரியலன்னா சொல்லுங்க ஹalleluya. இது மட்டும் நல்லா புரியுது. உட்காருங்க. பரவாயில்ல, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. போன கிளாஸ் என்ன கேள்வி பார்த்தோம்? முதல் கேள்வி, இயேசு யாரு? இயேசு யாரு? இறை மகன். ஆனால் இயேசு என்பது அவருடைய மண்ணில் அவதாரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர். அப்போ அவர் மனித உருவம் எடுத்தார், அப்பொழுது கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நிலைவாழ்வு தர வந்தார். நிலைவாழ்வினுடைய தடை என்ன? பாவம். நிலைவாழ்வு என்றால் என்ன? தந்தையோடுள்ள உடனிருப்பு. அந்த உடனிருப்பு எந்த உறவில்? என்ன உறவு? தந்தைக்கும் எனக்கும் மகன் மகள் என்ற உறவு. அப்போ பாவத்தின் வழியாக எதை இழந்தோம்? நிலைவாழ்வை இழந்தோம். நிலைவாழ்வை இழந்தோம்னா அப்போ என்ன? பிள்ளை என்ற உரிமை இழந்தோம். புரிஞ்சுதே? இனி என்ன புரியணும்? பிரைஸ் தி லார்ட். நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். we understand many things but we do not accept something. புரியுது, ஆனால் வாழ முடியல. ஏன்னா நம்மெல்லாம் பங்கெடுத்த தியானங்களெல்லாம் எண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ தியானங்களை பங்கெடுத்துருக்கோம். அவ்வளோ தியானங்கள். எனக்கே ஒரு மனுஷன் இந்த இதை பற்றியெல்லாம் சொன்னாங்களாம். திருப்பலியில் நடக்கிற பிரசங்கத்தை பற்றி சொன்னாராம். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே திருப்பலியை பார்க்குறேன். இப்போ ஏறக்குறைய சும்மா ஒரு 3000 திருப்பலி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஃபாதர். எந்த பிரசங்கமும் எனக்கு உபகாரமாக இருந்த மாதிரியெல்லாம் தோணலை. பிகாஸ் ஐ டு நாட் ரிமெம்பர் எனிதிங். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் இந்த பூசை, இந்த பிரசங்கம் இதிலெல்லாம் பெரிய அர்த்தம் இல்லை அப்படின்னாராம். அப்போது இந்த ஃபாதர் அந்த ஆள்கிட்ட கேட்டாராம், என்ன வயசு? 60 வயசு. சரி, 60 வயசு. எப்போ கல்யாணம் ஆச்சு? 20 வயசு. அப்போ 40 வருஷம். 40 வருஷம் பொண்டாட்டி எவ்வளோ சமைச்சு கொடுத்துருப்பா? ஆமாம், சமைச்சு கொடுத்தா. சமைச்சு கொடுத்த ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஏதாவது ஞாபகம் இருக்குதா? இல்லை. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அது உனக்கு ஏதாவது உபகாரம் செஞ்சுருக்கா? அப்போ உபகாரம் செய்யணுன்னா இதை மாதிரி ஞாபகம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபாதர் சொன்ன பிரசங்கமோ கோயிலில் நடத்தின தியானமோ உபகாரம் ஞாபகம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் இட் மஸ்ட் ஹவ் அஃபெக்டட் யூ. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அது உங்களுக்கு ஒரு இன்றைக்கி நம்மெல்லாம் இது மாதிரி ஒரு நல்லவங்களாக ஏறக்குறைய நல்லவங்களாக இருக்கிறோன்னா காரணம் அட்லீஸ்ட் இது மாதிரி திருப்பலி, இது மாதிரி தியானம், இது மாதிரி பிரசங்கம் நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நினச்சி பாருங்கள், இதை விட கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருந்துருப்போம். இன்றைக்கி நம்ம அட்லீஸ்ட் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா someone has told you sometime in your life that you are doing something wrong. இது நல்லது இல்லைன்னு யாரோ சொல்லியிருக்கிறதுனால தான். அது சில டைம் சிலவங்க நல்லவங்க சொல்லியிருப்பாங்க இது நல்லது இல்லை. சில டைம் சிலவங்க கெட்டவங்களும் சொல்லியிருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் நல்லது இல்லை, வா இந்த மந்திரவாதம் கிட்ட வா, இங்கே போட்டோம் அங்கே வா, குழந்தை பெற்றுக்கணுமா எங்கே வா, அந்த மந்திரவாதி கிட்ட வா அப்படின்வாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மந்திரவாதி கிட்ட போனால் மந்திரவாதி என்ன பண்ணுவார்? குழந்தை பெற்றுக்கணுன்னா புருஷன்கிட்ட தான் போகணும், மந்திரவாதி கிட்ட போகக்கூடாது. அதனால் மந்திரத்துக்கு வா, கயிறை கட்டிக்கோ, இதெல்லாம் செய். அதனால் கடவுள்கிட்ட கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக, உன்னுடைய கணவன் வழியாக, உன்னுடைய மனைவி வழியாக, அந்த ஒற்றுமையின் வழியாக
அப்போ இதெல்லாமே அருட்சாதனங்கள். அப்போ நம்ம சொல்லி நிறுத்தினது நிலைவாழ்வு தரை வந்தார். நிலைவாழ்வுக்கு தடையாக இருப்பது பாவங்கள். அப்போது அந்த பாவங்களை இயேசு என்ன செய்தார்? பாவங்களை கழுவி நிலைவாழ்வை தந்தார். அந்த இயேசு நமக்கு கொடுத்துட்டு போன பொறுப்பு என்ன? நிலைவாழ்வை பிறருக்கு கொடுக்கணும். அதற்கு நீ என்ன பண்ணணும்? பாவங்களை கழுவ வேண்டும். அப்போ இந்த வசனத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாருங்களேன். இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் முன்னால் வாசித்த வசனம், கடைசியாக வாசித்த வசனம் இந்த யோவான் 20வது அதிகாரம் 21வது திருவசனம். அமைதி உரித்தாக்குகிறேன் என்று சொல்லி அவர்களிடம் சொன்னார், விண்ணக தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிறகு தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதி நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம், நீ ஒரு பாவத்தை மன்னிக்கலைன்னா அது மன்னிக்கவே படாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவங்கள் மன்னிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு? கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்ன? மன்னிக்கிற ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவரை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ அறிவிக்கவில்லை என்றால் பாவ மன்னிப்பை அவர்கள் அறிய மாட்டார்கள். அறியவில்லை என்றால் பாவ மன்னிப்பு பெறும் வழி அவர்களுக்கு தெரியாது, பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட அந்த சுவிசேஷம் சொல்லலைன்னா, நற்செய்தி சொல்லலைன்னா, பாவ மன்னிப்பிற்கான வழியை சொல்லலைன்னா அவர்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? If they are not found மீட்பர் in their life, if they have not found savior in their life, ஒரு மீட்பரை வாழ்க்கையில் அவர்கள் அறியவில்லை என்றால் எப்படிங்க அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்புக்கான வழி இருக்கணும்? இன்றைக்கும் அப்போ குளத்துக்கு தான் போவாங்க, இன்றைக்கும் குளங்குட்டைக்கு தான் போவாங்க, இன்றைக்கும் கயிறு பின்னால் தான் போவாங்க. If you have not proclaim about a savior who is forgiving a sin, how do they know? அப்போ நம்ம தலையில் வச்சிருக்கிற எவ்வளோ பொறுப்பு பாருங்கள். அப்போ ஞானஸ்தான வழியாக நமக்கு தலையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போது ஞானஸ்தானத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு தர ஒரு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம எல்லாரையுமே குருக்களாக மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். திருமுழுக்கின் வழியாக உங்களை என்னவா மாத்துறாரு? குருக்களாக மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் குருக்கலாம், நீங்கள் குருக்கலாம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? குருக்களை மாத்துறாரா? எப்போ மாத்தினாரு? ஞானஸ்தானத்தில் மாத்தினாரா? அப்போ நீங்கள் குருவா? நீங்கள் குருவா இல்லையா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது திருவசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது திருவசனம். நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. அப்போ நீங்கள் குருக்கலாம். நீங்கள் குருக்கள் எதன் வழியாக? தூய ஆவியின் வழியாக. தூய ஆவி எப்பொழுது பெற்றீர்கள்? ஞானஸ்தானத்தில் பெற்றீர்கள். உங்களுடைய குருத்துவத்துக்கும் என்னுடைய குருத்துவத்துக்கும் வித்தியாசம் என்ன? இந்த குருத்துவ குலக்கூட்டத்திலிருந்து, அரச குருத்துவ குலக்கூட்டத்திலிருந்து ஆண்டவர் சில குருக்களை பணிக்காக தேர்ந்தெடுக்கும் பணி குருத்துவத்தில் இருக்கிறவங்க நாங்கள். நம்ம எல்லாருமே திருமுழுக்கின் வழியாக குருக்கள் தான். அதிலிருந்து சிலரை தேர்ந்தெடுக்கிறாரு பணி குருத்துவத்திற்காக. ஏன் இந்த பணி குருத்துவம்? பிரைஸ் தி லார்ட். ஏன் நாங்கள் அதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஏன் ஒரு ஃபாதர் கிட்ட தான் பாவ சங்கீர்த்தனம் செய்யணுமா? அதற்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த பணி குருத்துவம்? நம்ம எல்லாரும் குருக்கள் அப்படின்னா திருமுழுக்கின் வழியாக நீங்கள் குருக்களாகிறீர்கள், நம்ம எல்லாருமே குருக்களாகிறோம். நம்மளுடைய பொறுப்பு என்ன? போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். உலகம் எங்கும் போய் நற்செய்தி என்ன? உலகிற்கு பாவத்தின் மீட்பர் ஒரு பிறந்துள்ளார், பாவத்தை மன்னிப்பவர் ஒரு பிறந்துள்ளார் என்று சொல்ல வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் இந்த குருக்களாக மாற்றப்பட்டவர்கள் நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் வழியாக
பாவங்கள் கழுவப்படுகிறது. எந்த பாவம் கழுவப்படுகிறது? ஜென்ம பாவம் கழுவி ஆண்டவர் நம்மளை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு போறாரு? 2வது நிலையிலிருந்து முதல் நிலைக்கு கொண்டு போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் திரும்பவும் நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய வாழ்க்கையின் வழியாக பாவங்கள் செய்வோம். அப்போ இந்த பாவங்களை கழுவுவதற்காக பாருங்க, அதற்கு ஒரு முறை வேண்டும். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய இஸ்ராயலை தேர்ந்தெடுக்கிறார். இந்த இஸ்ராயலை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த இஸ்ராயலுடைய பாவங்கள், அன்றாட பாவங்களை கழுவ வேண்டும். ஆதாமின் பாவத்தை ஞானஸ்தானத்தின் வழியாக கழுவினாரு. அன்றாட பாவத்தை கழுவினால அதற்காக தான் பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம். அதை நிறைவேற்ற யார் வேணும்? அதற்காக இந்த குருத்துவத்திலிருந்து பனி குருத்துவம் தேர்ந்தெடுக்கிறார். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பு அன்றாடம் உங்களுக்கு பெற்று தந்து உங்களுக்கு என்ன வேணும்? திவ்ய நற்கருணை கொடுக்கணும். திருப்பலி அப்போ திருப்பலி அப்போ ஃபாதருடைய திருப்பலி மட்டுமா, இல்லை உங்களுடைய திருப்பலி கிடையாது? இது எப்படி உங்களுடைய திருப்பலி ஆகுது? எப்படி உங்களால் பலி செலுத்த முடியும்? ஏனெனில் நீங்களும் குருக்கள். ஸோ ஒரு திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது, அதனால தான் காணிக்கைக்கு முன்னால் ஃபாதர் சொல்வார் ஒரு வார்த்தை, சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி. அப்போ திஸ் இஸ் நாட் ஒன்லி த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த பிரீஸ்ட். இங்கே இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்களும் அதில் இணைகிறீர்கள், நீங்களும் திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள், நீங்களும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்களும் பங்காளிகள் தான். நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டியவங்க கிடையாது. யூ ஆர் நாட் நீங்கள் வந்து என்ன பார்வையாளர்கள் அல்ல, நீங்கள் பங்காளிகள் திருப்பலியில். அப்போ இனி யோசிச்சு பாருங்க, இந்த திருப்பலிக்கு நீங்கள் பாதி பூசையில் வரலாமா? வரக்கூடாது இல்லை? ஒரு கல்யாண பூசைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? இன்றைக்கி ஒரு கல்யாண பூசை இருக்குது 4:30. இங்கே அம்பத்தூர் சென்ட் ஜோசப் சர்ச்சில் 4:30 ஒரு கல்யாண பூசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு பூசைக்கு போவீங்க? போயிடுவீங்களா? உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. கோயிலுக்குள்ள உட்காந்து 4:30 பூசைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? 4:30. பொண்ணு வரட்டும், பொண்ணு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி 4:30, 4:45, 5 போவோம். சில டைம் ஆரம்பிக்கலன்னா நல்ல வேலை நம்ம பூசையில் இருப்போம். இல்லை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பூசையில் பாதியில் போய் பங்கெடுப்போம். யாருடைய கல்யாணமா பரவாயில்ல, உங்களுடைய கல்யாணத்துக்கு எத்தனை மணிக்கு பூசைக்கு போவீங்க? பார்த்தீங்களா? சிரிக்கிறீங்கல்ல. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன ஃபாதர் முட்டாள்தனமாக கேட்குறீங்க? என் கல்யாணத்துக்கு நான் கரெக்டாக போனால் தானே என் கல்யாணம் நடக்கும். அப்போது அது உன்னுடைய கல்யாணம் அப்படின்னு நீ நினைக்கும் பொழுது நீ கரெக்டாக போகிற. பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த திருப்பலி ஃபாதருடைய திருப்பலியாக இருக்கிறதுனால தான் 7:30 பூசைக்கு எத்தனை மணிக்கு வருவோம்? 8 மணிக்கு வருவோம். இது எப்போ இது உன்னுடைய பூசை அப்படின்னு நீ நினைக்கிறியோ அப்போ தான் 7:30 பூசைக்கு 7:25 வருவேன். இது என்னுடைய திருப்பலி அல்ல, இது உன்னுடையதும் திருப்பலி தான். யூ ஆர் ஆல்சோ அ பிரீஸ்ட். நான் உனக்கு பதிலாக இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். அந்த பனிக்குருத்துவத்தின் வழியாக உங்களுக்கு பதிலாக நான் நிற்கிறேன். அதனால் இனி பாதி பூசையில் வராதிங்க, மீதி பூசையில் நன்மை வாங்காதீங்க. இது உன்னுடையதும் தான் இந்த திருப்பலி. நீயும் இதில் குருவாக தான் பங்கெடுக்கிறாய். உனக்கு பதிலாக நான் இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்றாடம் செய்யும் பாவங்கள் கழுவப்பட்டு உனக்கு திவ்ய நற்கருணை வழங்கும், உன்னுடைய ஆன்மாவிற்கு பலத்தை வழங்கும் இந்த நிலை வாழ்வின் உணவு கிடைக்கிற இடம் இங்கே. இந்த கிழக்கத்திய சபைகளில் இந்த கோயிலினுடைய அமைப்பு, இதற்கு ஒரு வடிவம் உண்டு கோயிலுக்கு. திருச்சபை அப்படின்றது ரொம்ப அடையாளங்கள் வழியாக அழகாக நம்மக்கிட்ட பேசும். ரொம்ப அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் திருப்பலியில் பயன்படுத்துவாங்க, திருச்சபையில் பயன்படுத்துவாங்க. கோயிலே திருச்சபைக்கு ஒரு அடையாளம் தான். கிழக்கத்திய சபைகளுடைய கோயிலுக்கு அடையாளங்கள் இருக்குது. அந்த கோயிலில் பலிப்பீடம் இங்கே இருந்துச்சுன்னா பலிப்பீடத்திற்கு அந்த பக்கம்தான் என்ன இருக்கும்னா இந்த திருமுழுக்கு கொடுக்குற தொட்டி இருக்கும். திருமுழுக்கினுடைய தொட்டி அந்த பக்கம் இருக்கும், பலிப்பீடம் இங்கே இருக்கும். குழந்தைய ஃபாதர் வந்து அங்கே தான் வெல்கம் பண்ணுவார். தீர்த்தம் தெளித்து அந்த திருமுழுக்கு பேப்டிஸ்டுக்கு வரும்போது அந்த குழந்தைய அங்கே வெல்கம் பண்ணுவாங்க சர்ச்சினுடைய வாசலில். திருப்பலிக்கு மத்தியில் தான் பேப்டிசம் கொடுப்பாங்க. அதுவும் திருப்பலி ஸ்பெஷல் பூசை கிடையாது. இந்த குழந்தை எங்கு வருகிறது? திருச்சபையில் வருகிறது. அதனால தான் இன்றைக்கி நிறைய கோயிலில் அதை மாற்றிட்டாங்க. ஸ்பெஷல் மாஸ் கிடையாது. பங்கில் நடக்கிற காமன் மாஸில் பொது திருப்பலியில் தான் பேப்டிசம் செய்வாங்க. ஏன்? அந்த குழந்தையை நாம் வரவேற்கிறது எங்கே தெரியுமா? இந்த திருச்சபைக்கு வரவேற்கிறோம். அந்த திருச்சபையே இல்லாமல் மதியானம் 12:30 சாப்பாடு போடணும், அதனால் 11:30 பூசை வைக்கிறாங்க.
ஸோ த பேப்டிசம் ஷுட் பி செலிப்ரேட்டட். இது ஈஸ்டர் விஜில் மாஸில் செய்வாங்க. பேப்டிசம் ஷுட் பி செலிப்ரேட்டட் இன் காமன் மாஸ். பிரைஸ் தி லார்ட். அந்த குழந்தை அங்கே ஆசீர்வதிச்சு இங்கே வருவாங்க. வந்த பிறகு ஞானஸ்தானம் கொடுக்குற இடம் எது தெரியுமா? அது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன நடக்குது? ஆதாமின் பாவத்தில் இருந்து அந்த குழந்தை கழுவப்படுகிறது. ஞானஸ்தானத்தின் வழியாக the child is being invited to a new mission. ஒரு பொறுப்பு, புது பொறுப்பை கொடுத்து அந்த குழந்தையை அங்கே ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆன்மா கழுவப்படுகிறது. ரெண்டாவது, கழுவப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு என்ன வேணும்? ஆன்மாவை சக்திப்படுத்துகிற உணவு வேணும். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்போ அனுப்பும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும்? வலு வேணும். உடம்புக்கு வலு வேணும், உங்களுடைய மனசுக்கு வலு வேணும், உங்களுடைய ஆன்மாவுக்கு வலு வேணும். யூ நீட் அ ஸ்ட்ரெங்க் ஃபார் யுவர் சோல். அப்போ நான் என்னவா மாறணும்? நான் உனக்கு உணவா மாறுறேன். ஞானஸ்தானத்தின் வழியாக ஆன்மா தூய்மைப்படுத்தப்பட்டு திவ்ய பலியின் வழியாக, திருப்பலியின் வழியாக, திவ்ய நற்கருணையின் வழியாக அந்த ஆன்மாவினுடைய உணவு திவ்ய நற்கருணை. To strengthen your soul. Praise the Lord. Praise the Lord. பாவம் கழுவும் உணவு அல்ல நற்கருணை. உடல் நோய் தீர்க்கும் உணவு அல்ல நற்கருணை. மாறாக ஆன்ம நோயான பாவத்தை கழுவி அந்த ஆன்மாவை வலுப்படுத்த கொடுக்கப்படும் உணவு நற்கருணை. அதனால தான் நற்கருணை வாங்குறதுக்கு முன்னால ஃபாதர் சொல்ற ஜெபத்துக்கு நீங்க பதில் சொல்வீங்க எப்படி? இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் சொல்றோம். என் ஆன்மா நலமடையும். எனக்கு பலவீனம் உண்டு, எனக்கு சோர்வு உண்டு, என் ஆன்மாவிற்கு சக்தி இல்லை. As a Christian I need strength for my soul. Praise the Lord. இந்த ஆன்மாவின் உணவு அது. எதற்காக? உன்னை சக்திப்படுத்த, நீயும் நிலைவாழ்வுக்கு போவதற்காக, பிறரையும் நிலைவாழ்வுக்கு கொண்டு வருவதற்காக. இந்த உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு சக்தி வேணும். பயணம் செய்யும் பொழுது உனக்கு உணவு வேணும். உலகிலே பயணம் செய்யும் பொழுது உடலுக்கு எவ்வாறு உணவு வேணுமோ, உலகிலே பயணம் செய்யும் பொழுது உன் ஆன்மாவிற்கும் உணவு வேண்டும். உலகிலே பயணம் செய்யும் பொழுது உன் உடலிற்கு எவ்வாறு உணவு வேண்டுமோ உன்னை சக்திப்படுத்த, அவ்வாறு உலகிலே பயணம் செய்யும் பொழுது உன் ஆன்மாவிற்கும் உணவு வேண்டும். அதுக்கு தான் இந்த நற்கருணை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணையின் வழி ஆண்டவர் என்ன பண்றாரு? தன் உடலை உனக்கு தருகிறார். எதற்காக உனக்கு தருகிறார்? உன் உடலை தன்னுடலாக மாற்றுவதற்காக. புரியுதுங்களா நற்கருணை என்னன்னு? உன் உடலை தன்னுடலாக மாற்றுவதற்காக தன்னுடலை உனக்கு தருகிறார். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார், அனைவரும் இது வாங்கி பருகுங்கள், இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் உடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் உடலை உண்டு நீங்கள் என் உடலாக மாறுவதற்காக. இதுதான் பவுலடிகளார் சொல்வார், கிறிஸ்துவின் மறையுடல், த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த மிஸ்டிக்கல் பாடி எப்படி வருது? இந்த மறையுடல் எப்படி வருது? இந்த உடலில் இந்த உடல் போகிறதுனால தான் வருது. பிரைஸ் தி லார்ட். இனி யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி ஒரு பொறுப்பை தந்திருக்கார். பிறருடைய பாவத்தை கழுவுவதற்கான பொறுப்பை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are in the place where we have to taught, but we are being taught. உலகத்துக்கிட்ட கற்றுக் கொடுக்க வேண்டியவங்க இன்னைக்கு உலகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல நேரத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், ராகு காலத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், ஜோசியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், ஜாதகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், மூட நம்பிக்கையை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். உலகம் செய்வதை இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரமாக மாற்றிட்டோம். உலகத்துக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு உலகத்திலிருந்து பாவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பசங்களுக்கு பாருங்க, அப்போ இந்த குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும். தம்பி, உன்னுடைய பேப்டிஸ்டுக்கு ஒரு மீனிங் இருக்குடா. பீயிங் எ கிறிஸ்டியன் ஹாஸ் அ மீனிங். கிறிஸ்தவனை ஆண்டவர் உன்னை மாற்றினது ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் 12 பேரை தான் தேர்ந்தெடுத்தார். 12 பேரை வைத்து கொஞ்சம் ஒளிவீங்களேன். 12 பேரை வைத்து போதும். 12 பேரை வைத்து ஆண்டவர் உலகமெங்கும் இந்த நற்செய்தி அறிவித்தார். அறிவித்துட்டு ஏன் இந்த சமூகத்தை உருவாக்கினார் தெரியுமா? See, we are on a mission, we are soldiers. ஆண்டவர் படையாளிகளாக மாற்றிருக்கிறார், பணியாளராக மாற்றுறார்.
ஆண்டவர் கடைசியில் கேட்க போகிறது, ஒரு இந்து இருக்கலாம், ஒரு முஸ்லீம் இருக்கலாம், ஆண்டவரை தெரியாத ஒருத்தர் இருக்கலாம். ஆண்டவர் அவங்கக்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டார். ஆனால் என்கிட்டையும் உங்ககிட்டையும் கேட்பார் கேள்வி. 18வது அதிகாரம் 23வது வசனம், மத்தேயு 18:23. நம்ம கிட்ட கடைசியில் ஆண்டவர் கேட்க போகிற கேள்வி பாருங்க. மத்தேயு 18:23. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் யாரிடம் தன் பணியாளரிடம் திருமுழுக்கு கொடுத்து, ஒரு பணியாளரை ஏற்படுத்தி, அந்த பணியாளருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபஷனை கொடுத்துட்டு, அந்த பணியாளரிடம் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இது. அந்த பணியாளரிடம் ஆண்டவர் கணக்கு கேட்க விரும்புகிறார். ஒன் டே யூ ஷுட் கிவ் an account to your Lord. கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இருக்குங்க. எத்தனை பேரை நிலை வாழ்வுக்கு கொண்டு வந்தேன். இன்னைக்கு நம்மளுடைய கணவன், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகளே நம்மளால கொண்டு வர முடியல. ஒரு முறை ஒரு ஃபாதர் ஒருத்தர்கிட்ட வந்து சாரி கேட்குறாராம். ஏன் கேட்டார் அப்படின்னா, அந்த அவர் வந்து சொல்கிறாராம், ஃபாதர் என்னுடைய பையன் ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணுறான், அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறான், அவனை ப்ளஸ் பண்ணி விடுங்க ஃபாதர் அப்படின்னு. நாளைக்கு அவங்களுடைய ரெஜிஸ்டர் மேரேஜ், அதனால் அவங்களை ப்ளஸ் பண்ணி விடுங்கன்னு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, அம்மா ஏம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற அப்படின்னா, இல்லை ஃபாதர் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு யாரை பிடிக்கல? உனக்கு இவரை பிடிக்கல. உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? அவனை தான் பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இவரை விட அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜீசஸ் இஸ் பிகமிங் ஆப்ஷனல் வேர் ஜீசஸ் ஷுட் பிகம் an obligation. இவர் வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டானா விட்டுலாம் அப்படின்ற நிலைமை இருக்கிறார். ஜீசஸ் இஸ் நாட் an option but he is an obligation. The love of Jesus, ஆண்டவர் மீது உள்ள அன்பு என்பது இன்னைக்கு நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கு. வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டானா விட்டுலாம். ஒரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு அது அல்ல. கிறிஸ்தவன் என்பது வெறும் ஒரு ரிலிஜன் கிடையாது. பாப்டிசம் அப்படின்றது ஒரு ரிலிஜனுக்கு ஒரு தொடக்கம் அல்ல. இட் இஸ் நாட் an initiation ceremony. சும்மா அந்த ஒரு தொடக்கம் குறிப்பதற்கான ஒரு சடங்கு மட்டும் கிடையாது பாப்டிசம். அதன் வழியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஃபவுஸ்டீனாவுடைய காதில் ஒரு முறை ஒலித்தது. என்ன ஒலித்தது அப்படின்னா, அந்த நரகத்தினுடைய சத்தம் ஒலித்தது. there was a sound. நரகத்தினுடைய அந்த வேதனை என்னன்னா, அப்பாவை பிரிந்த பிள்ளைகளுடைய வேதனை. அப்பாவை பிரிந்த பிள்ளைகளுடைய வேதனை நரக வேதனை. அந்த நரக வேதனை காதில் கேட்கும்போது ஃபவுஸ்டீனா சொல்லுவாங்களாம், ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் வர துன்பங்கள், அந்த துன்பங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னா, என்னால், என்னுடைய துன்பங்களால் ஒரு ஆன்மாவாவது இந்த உலகத்தில் இருந்து போகும்போது அது நரகத்துக்கு போகக்கூடாது, அது மோட்சத்துக்கு போகணும். அதனால துன்பங்களை கொடுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போன தியானத்தில், உள்ளிருப்பு தியானத்தில் நான் சொன்னேன், சிலவங்க பங்கெடுத்தவங்க இதில் இருக்காங்க. அன்றைக்கி நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனுக்கும் நல்ல சாவு வரவே கூடாது. இது கேட்கவா ஃபாதர், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இங்கே வர உட்காந்து. ஒரு கிறிஸ்தவனுக்கும் நல்ல சாவு வரக்கூடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் நான் டெய்லியும் ஜெபிக்கிறேன் சூசையப்பர்கிட்ட நல்ல மரணத்துக்காக. எனக்கு நல்ல சாவு கிடைக்குமா ஃபாதர்? கிடைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். No Christian should have a peaceful death, but every Christian should have a graceful death. A graceful death. நமக்கு நல்ல எந்த புனிதர்களுங்க நல்ல சாவு வந்தது? எந்த புனிதர்கள்? ஏதாவது புனிதர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இறந்தார் அவருன்னு. ஏன் இவர் சிலுவையை காணுமா? தூக்கிட்டு போயிட்டாங்க யாரும். சரி, இவருக்கு நல்ல சாவா வந்தது? It was not a peaceful death, but it was a graceful death. It was not a peaceful death, it is a graceful death. நமக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பொழுது துன்பங்கள் நம்ம இன்னைக்கு விளக்குறோம். எனக்கு இந்த துன்பம் வரக்கூடாது, துன்பம் வேண்டாம். ஆனால் கிறிஸ்தவர்களே, துன்பம் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய துன்பங்கள் வழியாவது ஏதாவது ஒரு ஆன்மாவது மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க. Do not escape from your suffering. இந்த துன்பங்கள், இந்த வேதனைகள், இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள், சோதனை வரணும், கிறிஸ்தவனுக்கு வரணும். 33 வருஷம் இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் 30 வருஷம் அவருடைய பிரைவேட் லைஃப். இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். நான் சொன்ன அந்த ஒரு உடலை எடுத்தார். ஆனால் 2வது உடலை அவர் எப்போ எடுக்கிறார் தெரியுமா? திருமுழுக்கில், பப்ளிக் லைஃப். ஒரு பாவியினுடைய உடலை அவர் தொடங்குறது. 30 வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சார்ன்றது நமக்கு பிரச்சனை, நம்மளுடைய கன்சிடரேஷனே கிடையாது. திருமுழுக்கில் தான் அவர் உனக்கு பதிலாக அவர் மாறுகிறார். அவர் பிறந்த பொழுது அவர் ஆதாமுக்கு பதிலாக பிறக்கல.
ஆனால் திருமுழுக்கினுடைய வேலையில் இருந்தால் அவர் யாரா மாறுறாரு? என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா மாறுறாரு. அங்கிருந்து அவருடைய வாழ்க்கை சிலுவையில் எனக்கு பதிலாக நிற்கிறாரு. 30 வருஷம் அவருடைய பிரைவேட் லைஃப். ஆனால் இந்த 33 வருஷம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு தான் காமிச்சு கொடுத்தார் அவர். 33 வருடமும் ஒரு மனிதனுக்கு பதிலா உண்மையா கடவுளின் மகனான கடவுளின் உருவத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து மனித உருவத்தில் வந்து காமிச்சு கொடுத்தது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு தான். துன்பத்தை அவர் வெறுக்கவில்லை, புறக்கணிப்பை அவர் வெறுக்கவில்லை, இதில் எதுவுமே ஓடவில்லை, பொய்யை அவர் நேசிக்கவில்லை, விபச்சாரங்களை நேசிக்கவில்லை, விபச்சாரியை நேசித்தார். பாவியை வெறுக்கவில்லை, பாவத்தை வெறுத்தார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ஒரு கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் அப்படின்னா நான் இப்போ மதத்தை பற்றி பேசல. ஐம் டாக்கிங் அபவுட் அ வே. ஒரு கடவுளின் மகன் எப்படி இருக்கணும் அதுதான் காமிச்சு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. கடவுளின் மகன், அதாவது முதல் நிலையில் உள்ள அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல மனுஷன் எப்படி இருந்தான், அவனுக்கு மன்னிக்க முடியும், அவனுக்கு இரக்கம் காமிக்க முடியும், அவனால் அன்பு செய்ய முடியும், அவனால் பொய் பேச முடியாது, அவனால் விபச்சாரம் செய்ய முடியாது, அவனால் பாவங்கள் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமே இரண்டாம் நிலையில் உள்ள மனிதனுடைய குணம். the state, the fallen state. அப்ப இந்த இடத்துல இருக்கிறவன மேல இடத்துல கொண்டு வந்ததான் இயேசு வந்தார். நிலைவாழ்வு எல்லாருக்குமே தந்தார். ஆனால் நிலைவாழ்வை இயேசு கிறிஸ்து வழியாக பெற வேண்டியவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொள்ளதான் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார். உருவாக்கிட்டு வாய் வழியா வாழ்க்கை வழியா போதிங்க. இனி அப்படி போதனை போய் சேரலையா, உங்களுடைய துன்பங்கள் வழியா இன்னொருத்தருக்கு, நமக்கு தெரியாத ஒருத்தராக இருக்கலாம், பட் கிவ் தம் சால்வேஷன், கிவ் தம் சால்வேஷன் பை யுவர் சஃபரிங். உங்களுடைய துன்பங்கள் வழியா, பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுக்கறது வழியா யாருக்காவது ஒருத்தருக்காவது உபகாரமாக இருங்க, உங்களுடைய துன்பங்கள் வழியா. அதனால் இனி உங்களுடைய துன்பத்தை பற்றி தயவு செய்து புலம்பக்கூடாது. ஆஸ் அ கிறிஸ்டியன் நெவர் கிரம்பிள் ஆர் மர்மர் ஃபார் யுவர் சஃபரிங். ஒரு கிறிஸ்டியன் புலம்பக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் துன்பங்களை நினைத்து புலம்பவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டியவங்க நம்ம. யாருக்குன்னு தெரியாதுங்க, இறந்து உத்திரிக்க சிலை இருக்கிற ஆன்மாக்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வாழ்கிறவங்களுக்காக இருக்கலாம், நிலை வாழ்வை கொடுக்க வந்தவர்கள் நாம். இது இயேசு கிறிஸ்து தனது அந்த 3 வருட காலத்தில் காமிச்சு தந்தார். ஒவ்வொரு துன்பத்தை என்ன பண்ணார்? பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்தார். டெய்லி நைட் அவர் என்ன பண்ணுறாரு? போய் ப்ரேயர் பண்ணுறார். ப்ரேயர்னா ஆண்டவரோட உள்ள உறவுக்கு போகிறார். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருத்தனை திட்டினா, அப்பா இன்னைக்கு ஒருத்தனை அசிங்கமாக பேசினா, அப்பா இன்னைக்கு ஒருத்தனை மலையிலிருந்து கீழே தள்ளி விட பார்த்தான், அப்பா இன்னைக்கு ஒருத்தன் கல் தூக்கி எறிய பார்த்தான், ஆண்டவரே என் அப்பா நான் எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். டெய்லி நைட் அவர் என்ன பண்ணார்? சரண்டர்ட். இந்த வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். டெய்லி நைட் அப்பா கிட்ட என்ன சொன்னார்? அப்பா அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. மரியகொரத்திக்கு ஒரு துன்பம் வந்தது, குத்தி கொள்ளனா ஒருத்தன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டருக்கு மனமாற்றம் கொடுத்தா பாருங்க. அவங்களுக்கு வர வேதனையை புனிதர்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்தவை அறிந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை காயப்படுத்தியவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாங்க. இன்னைக்கு நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்திலிருந்து எப்படி ஓடி போகலான்னு தான் பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அது கிறிஸ்தவனுடைய ஒரு மனப்பான்மையே கிடையாது. அப்போ நமக்குள்ளே போட்டி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்மளுடைய கோயிலில், நம்மளுடைய பங்கில் எத்தனை போட்டி? பங்கு பேரவைக்கு போட்டி, பாடல் குழுவில் போட்டி, அப்புறம் என்ன போட்டி? என்னது? மரியாயின் சேனையில் போட்டி. நான் உங்களை விட்டு நான் மறந்துட்டேன் பாருங்களேன். எல்லாம் பொம்பளைங்க தான் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மரியாயின் சேனையில் போட்டி, வின்சென்ட் டி பாலில் போட்டி, அன்பியங்களில் போட்டி, யார் தலைவர் ஆவேன்ற போட்டி, யார் பிரசிடென்ட் ஆவேன்ற போட்டி. கடைசியில் எதுவும் செய்ய மாட்டாங்க, இந்த மாநிலம் செய்ய மாட்டாங்க. ஆக்கி பாருங்களேன், அவங்கள செஞ்சு காமிப்பாங்க பாருங்க. இப்போ புலம்பல் எதையும் செய்ய மாட்டாங்க. இனி பங்குசாமியோட போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. அவங்க இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் புலம்பாதீங்க அப்படின்னு, இங்கேயே உட்காந்து புலம்புறாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது கிறிஸ்தவனுடைய குணம் அல்ல. இதற்காக அல்ல நம்ம கிறிஸ்தவனாக மாறினது, இல்லை கிறிஸ்தவனா ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தது. நிலை வாழ்வை கொடுக்க, நிலை வாழ்வை பிறருக்கு அளிக்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னிலிருந்து நீங்கள் என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு கேன்சர் கொடுங்க ஆண்டவரே. ஏங்க ஜெபிக்கக்கூடாது? ஆண்டவரே ஃபாதர் நாங்கள் கேன்சர் ஹீலிங்காக வந்திருக்கிறோம், நீங்கள் கேன்சர் கொடுக்கறதுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க.
ஆண்டவரே எனக்கு தொல்லை கொடுங்க, எனக்கு தொந்தரவு கொடுங்க. பிரான்சிஸ் சேவியர் நினைக்கிறேன், ஒரு அழகாக புனித பிரான்சிஸ் சவேரியார் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், டிஸ்டர்ப் மீ ஓ லார்ட், டிஸ்டர்ப் மீ ஸோ தட் த வேர்ல்டு வில் நாட் டிஸ்டர்ப் மீ. ஆண்டவரே என்னை நீ தொல்லைப்படுத்து, அப்போ என்னை உலகம் தொல்லைப்படுத்தாது. என்ன அழகான ஒரு ப்ரேயர் பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை தொல்லைப்படுத்துங்க, துன்பங்கள் தரீங்களா அது நீங்கள் தாங்க, நோய்கள் தரீங்களா நீங்கள் தாங்க, வேதனை தரீங்களா நீங்கள் தாங்க, நீங்கள் அனுமதிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வரணும். மனிதர்கள் அனுபவிப்பதல்ல, மனிதர்கள் எனக்கு தருவதல்ல. அதனால் நான் நல்லா தின்னுக்கிட்டு எனக்கு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு எனக்கு கிட்னி லிவர் போயிடுச்சுன்னா அது உலகம் உனக்கு தருவது, பாவம் உனக்கு தருவது. ஆனால் அதே டைம் நீ எந்த பாவம் செய்யலை, சில டைம் உனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னிக்கு ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் என்ன பண்ணணும்? கிறிஸ்தவளாக இருந்தால் நீ, தெரிந்தால் புரிந்தால் நீ பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஏனெனில் நீ குருவானவள். பிரைஸ் தி லார்ட். அந்த பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நீ. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் என்ன சார் புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய சஃபரிங்க்கு மீனிங் இருக்குது. கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. தெர் இஸ் அ மீனிங் பீயிங் அ கிறிஸ்டியன். தெர் இஸ் அ மீனிங் பீயிங் அ கிறிஸ்டியன். தெர் இஸ் மீனிங் பீயிங் அ கிறிஸ்டியன் ஆஸ் அ மீனிங். பீயிங் அ கிறிஸ்டியன் இஸ் அ மிஷன். அது ஒரு பொறுப்பு, அது குறிக்கோள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆன்மாவும் நரகத்துக்கு போகக்கூடாது. அது மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆன்மாவும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் விடுதலை கொடுத்த ஆன்மாவை, அந்த ஆன்மாவை கொண்டு போக வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? கிறிஸ்துவுக்கு மட்டும் கிடையாதுங்க, கிறிஸ்துவை பின் சொல்லும் கிறிஸ்தவனுக்கும் இருக்குது. கிறிஸ்துவை பின் சொல்லும் கிறிஸ்தவனுக்கு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அன்றாட சிலுவை எடுத்து ஏன் பின்னால் வா அப்படின்னார். இது கிறிஸ்தவன். இது நமக்கு புரியல, நமக்கு தெரியல, நமக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இது சக்தி கிடைக்கிற இடம் தான் எது தெரியுமா? இந்த திவ்ய நற்கருணை. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுவோம்? சில சமயம் அடிக்கடி என்ன செய்வோம்? பாவம் செய்வோம். அந்த பாவத்தை கழுவுற இடம் தான் என்னது? பாவ சங்கீர்த்தனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி இதில் சிலவங்க ஃபாதர்ஸாக இருப்பாங்க, சிலவங்க சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, சிலவங்க கல்யாணம் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே ஒரே மிஷனில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே குறிக்கோளில் தான் இருக்கிறோம். நிலை வாழ்வை அறிவிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்குது பாவம். அந்த பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் வந்தான்னு இந்த உலகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நான் ஃபாதராக சொல்கிறேன், சிலவங்க சிஸ்டராக சொல்கிறீங்க, சிலவங்க திருமணமாகி சொல்கிறீங்க. இனி யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சண்டை போடவே நேரம் இல்லை, உங்களுடைய சண்டையை தீர்க்கவே நேரம் இல்லை, உங்களுடைய பாவங்களை கழுவவே நேரம் இல்லை. நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு போய் சொல்ல போகிறீங்க? ஒரு முறை ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்போ அந்த ஜட்ஜு ஒரு லேடி தான். பார்த்துட்டு பார்த்தா கண்டிஷன் என்ன, 18 வருஷமாக இந்த ஆள் இந்த அம்மா கிட்ட பேசவே இல்லை. 18 வருஷமாக இந்த ஆள் பேசவே இல்லை. சுச்சுன்றாங்க ஒருத்தங்க. நில்லு, நான் கதை முடிக்கல. பேசவே இல்லை. பார்த்த உடனே இந்த ஜட்ஜ் அம்மா எந்த ஆர்குமெண்ட்டுமே கிடையாது, டைவர்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆள் சொல்கிறார், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. இல்லை உனக்கெல்லாம் என்ன சொல்ல இருக்குது? 18 வருஷமாக அவ கூட நீ பேசல, என் கூட என்னத்தை பேச போகிறேன்னு ஜட்ஜ் அம்மா கேட்குறாங்க. இல்லை இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது கொடுங்க அப்படின்னு. கொடுங்கன்னு கேட்டபோது இந்த ஆள் சொல்கிறாரு, ஏங்க 18 வருஷமாக நான் ஏன் பேசலைன்னு கேட்டிங்களா? நான் ஏன் பேசலை? அவன் நிறுத்தினா தானே நான் பேசுறதுக்கு. அவன் எங்கேயாவது நிறுத்தினா தானே பேசுறதுக்கு. நான் இப்போ யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனுடைய நிலைமைய. நிறைய வீட்டில் நடக்கிறது தான் இது. நீங்கள் நிறுத்திட்டு தானே அவர் பேசணும். பேசலனே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ தான் அவர் பேசுவார்? பிரைஸ் தி லார்ட். உங்கள் சண்டையே டைவர்ஸ் வர, கோர்ட் வர போய் நிற்குது. நீங்கள் எப்படி நிலைவாழ்வை பற்றி கொடுக்க போகிறீங்க? அப்போ உங்களுக்கும் மற்ற தம்பதியருக்கு என்ன வித்தியாசம்? கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுக்கும் பிற மதத்தில் உள்ள சகோதரர்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு உங்களுடைய பொறுப்பு என்னன்னே தெரியல, உங்களுடைய மிஷன் என்னன்னு தெரியல, நீங்கள் எதற்காக கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரியல. அப்போ பிறருடைய திருமணம் போல அல்ல கிறிஸ்தவருடைய திருமணம். உங்களால் தனியாக செய்ய முடியல, அதற்காக ஒரு இணையை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, துணையை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. எதற்காக? நிலை வாழ்வை குறித்து போதிக்கிறதுக்கு. நமக்கு இந்த உலக வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உலக வாழ்க்கையே நம்மளால் முடியல, நம்ம எப்படி நிலை வாழ்வை குறித்து போதிக்க போகிறோம்? அதனால் இந்த பிரைமரி கொஸ்டின் இஸ், நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வாட் ஷுட் ஐ டூ டு இட்டர்னல் லைஃப், டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப்? பிரைமரி கொஸ்டின் நமக்குள்ளே எப்பவுமே இருக்க வேண்டியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து இதற்காக தான் வந்தார். இந்த பொறுப்பை தான் நமக்கு விட்டு சென்றார். நான் போகிறேன், இனி இந்த வேலையை நீ தொடரு அப்படின்னாரு. உம்மை போல உண்மை சொந்தம் யாரும் இல்லை இயேசுவே, தன்னை தரும் உந்தன் அன்பில் கள்ளமேதும் இல்லையே. உம்மை போல உண்மை சொந்தம் யாரும் இல்லை இயேசுவே.
தரும் உந்தன் அன்பில் கள்ளமேதும் இல்லையே, உற்ற துணையே என் இயேசுவே. வற்றாதது உன் பாசமே, உற்ற துணையே இயேசுவே. வற்றாதது உன் பாசமே, உம்மை போல உண்மை சொந்தம் மண்ணில் யாரும் இல்லையே, தம்மை தரும் உந்தன் அன்பில் கள்ளமேதும் இல்லையே, உம்மை போல உண்மை சொந்தம் மண்ணில் யாரும் இல்லையே, தன்னை தரும் உந்தன் இல்லையே, உற்ற துணையே என் இயேசுவே. வற்றாதது வற்றாதது உன் பாசமே, உற்ற துணையே உற்ற துணையே இயேசுவே. வற்றாதது வற்றாதது உன் பாசமே. Praise the Lord. திருப்பலியில் நீங்கள் பிரசங்கத்தில் எங்கேயாவது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பலி தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, மற்றவங்களை யோசிக்க டைம் கொடுக்கலாம். திருப்பலியில் எத்தனை தடவை நிலைவாழ்வு அப்படின்ற வார்த்தை வருது? ஏன்னா இப்போ நான் சொன்ன நற்கருணை அப்படின்றது நிலைவாழ்வின் உணவுன்னு சொல்லியாச்சு. அப்போ இது அதை புரிஞ்சுக்கணும். திருப்பலி ஏன்னா நீங்களும் குருவானவராக பலிக்கு வரீங்க. திருப்பலியில் எத்தனை முறை நிலைவாழ்வுன்ற வார்த்தை வருது? சாதாரண திருப்பலிகளில் 5 தடவையா? 3 தடவையா? 3 தடவை. சரி, எங்கெல்லாம் வருது? பாவரிக்கையின் போது எங்கே வருது? பாவரிக்கையில் எங்கே வருது? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொன்ன உடனே என்ன சொல்றார் ஃபாதர்? எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து, இரக்கத்தால் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. திருப்பலியில் முதல் பாருங்க, தொடக்கத்திலே வருது. தொடக்கத்திலே இது எதற்காக திருப்பலின்றது ரொம்ப அழகா வருது. திருப்பலி அப்படின்றது நிலை வாழ்வுக்காக. 2வது எங்கே வருது சொல்லுங்க? விசுவாச பிரமாணத்தில் வருது. வெரி குட், விசுவாச பிரமாணத்தில் வருது. கடைசியில் நிலை வாழ்வை நம்புகிறேன். 3வது எங்கே வருது? சமாதானம். திருவிருந்து வாங்கிறதுக்கு முன்னால் ஃபாதர் சொல்கிறார் இல்லையா? அது 5வது. 3 நாளாக சொல்கிறேன். 5வது என்ன வருது? கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாகன்னு சொல்லி தான் ஃபாதர் அதை சாப்பிட்றாங்க. உங்களுக்கும் அது கொடுக்குறாங்க. 3வது எங்கே வருது? 3வது 4வதும் 5 தடவை வருது திருப்பலியில். 3வது எங்கே வருது நிலைவாழ்வு? உன்னதங்களில் இல்லை, விசுவாச பிரமாணம் 2வது. 3வது எங்கே வருது? அது 5வதுன்னு சொல்லிட்டேன் நான். 5 3 4 ஒன்றும் சொல்லலை. சமாதானம். சமாதானம் சொல்லுமே எங்கே வருது? சும்மா கதை. வயசு 60 ஆகுது, எத்தனை பூசை பார்த்துருப்போம், எத்தனை தடவை நிலைவாழ்வுன்ற வார்த்தை வருது? இறுதி ஆசிரியர்லாம் கிடையாது. 5வது நான் முடிச்சுட்டேன் நான். பார்த்தீங்களா பாரு, அறிவு இருக்கான்னு திட்டுறாரு புருஷன், திட்டுறாரு, பக்கத்தில் உட்காந்து திட்டுறாரு பார். அதான் 5வதுன்னு ஒருத்தர் முடிச்சுட்டாரு நற்கருணை விருந்தில். அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் வருது? 3வது 4வது எங்கே வருது நிலைவாழ்வு? இனி வீடியோ பார்த்தவங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுந்தேற்றத்தின் போது கிடையாது. 3வது 4வதும் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. விசுவாசத்தின் மறைபொருள் அங்கே இல்லை. இறைவனின் செம்மறியில் கிடையாது. அப்பத்தை பிட்டு எடுக்கும்போது ஃபாதர் சைலண்டாக ஒரு ஜெபம் ஜெபிப்பார். இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் உலகின் பாவங்களை அப்படின்ற ஒரு ஜெபம் ஜெபிக்கும்பொழுது ஃபாதர் என்ன பண்ணுவார்? ஆண்டவருடைய திருவுடலை பிட்டு அந்த உடலிலிருந்து ஒரு பகுதி எடுத்து ரத்தத்தில் கலப்பார். அப்போது ஃபாதர் ஜெபிப்பார், நமது ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தோடு கலந்து இதை உட்கொள்ளும் எங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக அப்படின்னு ஜெபிச்சு தான் அதை 2த்தையும் சேர்ப்பார். இது 4வது. 3வது பரிந்துரை ஜெபத்தில் வரும். போப்பாண்டவருக்காக ஜெபிப்போம் இல்லையா?
மறை மாவட்ட ஆயருக்காக ஜெபிப்போம் இல்லையா, உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் இல்லையா. அதனுடைய அடுத்த செக்ஷனில் இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாளோடும் அவருடைய கணவரான புனித சூசை யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்கள் அனைவர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள ஆண்டவரே தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வு தரதான் வந்தார் அப்படின்னு திருப்பலியில் நம்ம அடிக்கடி 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 நினைவுபடுத்துகிறோம். இந்த உணவு நிலைவாழ்வின் உணவு அப்படின்றது அடிக்கடி 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 நினைவுபடுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இறைவனின் மகன், உலகத்திற்கு வந்தார், நிலைவாழ்வு தர வந்தார். நிலைவாழ்விற்கு தடையாக இருப்பது பாவம். பாவத்தை கழுவி தந்தையோடு நம்மை இணைத்தார், மகனாக மகளாக இணைத்தார். இதுதான் நிலைவாழ்வு. நிலைவாழ்வை தர வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற பொறுப்பு, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நிலைவாழ்வை குறித்து அறிவியுங்கள். எதற்கு தடையாக நிற்பது பாவம். பாவத்தை கழுவி பிறருக்கு பாவத்தை கழுவுவரை அறிவித்து இந்த உலகிலே நிலை வாழ்வை கொடுக்க உங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதற்கு ஆண்டவருக்கு ஒரு குரூப் வேணும். அந்த குரூப்பை தேர்ந்தெடுப்பதற்காக, அதை உருவாக்குவதற்காக ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. ஆதாமின் பாவத்தை மன்னித்தாரு. அன்றாட பாவத்தை மன்னிக்க பாவ சங்கீர்த்தனம், ஆன்மாவை தயார்படுத்த, ஆன்மாவை சக்திப்படுத்த திவ்ய நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். அருட்சாதன வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது திருப்பலியில் இன்னொரு இடத்துல நம்ம சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக? இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அப்போ யாருக்கு உரியது? தந்தையான ஆண்டவருக்கு உரியது. தந்தையான ஆண்டவருக்கு உரியது. இது யார் வழியாக நடக்குது? இயேசு கிறிஸ்து வழியாக நடக்குது. இவர் வழியாக, இவரோடு இவரில். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை ஆராதிக்க, தந்தையை மாட்சிப்படுத்த, தந்தையை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்து இதை யாரோடு இணைந்து செய்கிறார்? தூய் ஆவியாரோடு இணைந்து செய்கிறார். இதுதான் மூவொரு இறைவன் செய்யும் செயல். இயேசு கிறிஸ்து தூய் ஆவியாரோடு இணைந்து உன்னையும் என்னையும் தந்தைக்கு ஒப்புரவாக்குவதுதான் திருப்பலி. அவர் தந்த அந்த நிலைவாழ்வின் வழி. இது எதன் வழியாக செய்தார்? பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நிலைவாழ்வின் வாழ்க்கையை, வழியை திறந்து தந்தார். இந்த செயலுக்கு நம்ம நன்றி சொல்கிற இடம்தான் யூக்கரிஸ்டியா, திருப்பலி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை வாங்குகிற இடம் கிடையாதுங்க, இது கொடுக்குற இடம். திருப்பலி அப்படின்றது கொடுக்குற இடம், வாங்குகிற இடம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது ஒரு நிலைமை வந்தது, ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவசர அவசரமாக போயிட்டேன். சாதாரணமாக ஏதாவது வீடுகளுக்கு எப்போது போக வேண்டியது வந்தால், ஏதாவது கிஃப்ட், அடிக்கடி போகிற வீட்டுக்கு இல்லை, எப்போது எங்கேயாவது போக வேண்டி வந்தால் சாதாரணமாக எல்லாரும் இருந்து போகும்போது நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம், இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போவோம். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்த போது எனக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது. சரி, கடைசியில் நினச்சி சரி ஏதாவது ஃப்ரூட்ஸாவது வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா அங்கே ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சி போனேன். அதையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணேன், வேறு வழியே இல்லை, அங்கே போயிட்டேன். அங்கேயும் பாவம் அவங்களும் சமைச்சு வச்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். எதுவும் கொடுக்காம இப்படி வர்றது ரொம்ப அசிங்கம் இல்லையா? அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன், சரி என் கையில் ஒரு ஜெபமாலை இருந்தது, ரொம்ப அழகான ஜெபமாலை, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஜெபமாலை, ஒரு ரெட் கலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜெபமாலை. அந்த ஜெபமாலை சரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெபமாலையை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபாதர் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க வாங்கினாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் எதிர்பார்க்காம தான் கொடுத்தேன், நான் எதையுமே எதிர்பார்க்கல அவங்ககிட்டேருந்து. ஆனால் இப்போது ரீசெண்டாக அவங்க பர்த்டே அன்னைக்கு கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னா, என்ன தெரியுமா அனுப்பிச்சாங்க? இந்த பளிச்சுன்னு ஜெபமாலை அனுப்பிச்சாங்க. ஃபாதர் உங்களுக்கு சரி, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபமாலை அப்படி என்ன கிடச்சா, எதிர்பார்க்காம நான் கொடுத்தேன், பெற்றுக்கொள்வதற்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனுஷனுக்கே பாருங்களேன், நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் திருப்பி ஏதாவது நமக்கு தரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நம்ம ஏதாவது வீட்டுக்கு போகும்போது கூட ஏதாவது கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நமக்கு கொடுத்தார், எவ்வளோ கொடுத்தார். அந்த கொடுத்ததற்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்?
இன்றைக்கி நம்ம எல்லாம் வாங்கிறதுக்கு தான் வரும். திருப்பலி அதற்கான இடம் கிடையாது. கொடுப்பதற்கான இடம், பெறுவதற்கான இடம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பெறுவீர்கள், அது வேற விஷயம். கொடுக்கும்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். பெறுவதற்கு எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது, அது சுயநலம், அது பிஸ்னஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் இப்போ பாடின பாட்டு, தம்மை தரும் உந்தன் அன்பில் கள்ளம் ஏதும் இல்லையே. ஆண்டவரே, நீ எனக்கு உன்னை தந்த போது எந்த கள்ளமும் எந்த ஹிடன் அஜெண்டா உனக்கு கிடையாது. நீ உன்னை சந்தோஷமாக தான் எனக்கு நீ தந்த. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல உண்மை சொந்தம் என்னில் யாரும் இல்லையே, தன்னை தரும் உந்தன் அன்பில் கள்ளமேதும் இல்லையே. உம்மை போல உண்மை சொந்தம் உன்னில் யாரும் இல்லையே, தம்மை தரும் உந்தன் அன்பில் கள்ளமேதும் அன்பு நீரை நெஞ்சமே, ஆற்றல் உள்ள தெய்வமே, பண்பு கண்டு நானுமே போற்றிடுவேன் என்றுமே. காலமெல்லாம் கூட வரும் பந்தம் ஒன்று போதுமே, உற்ற துணையே என் இயேசுவே. வற்றாதது வற்றாதது உன் பாசமே, உற்ற துணையே உற்ற துணையே இயேசுவே, வற்றாதது உன் பாசமே. பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ ஆழமான ஒரு நான் சொன்னது திருப்பலியினுடைய ஒரு சின்ன அம்சம் மட்டும்தான், கடுகளவு தான் சொன்னேன். அந்த திருப்பலியில் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம அப்போ இந்த திருப்பலி என்னைக்கு வர நமக்கு செய்யலாம், எது வர? திருப்பலி என்பது எதற்கு தெரியுமா? இந்த நிலைவாழ்வின் மக்கள் கொண்டாடுற ஒரு இடம், தேங்க்ஸ் கிவிங்கான ஒரு இடம். இது என்னைக்கு வர செய்யணும்? இது நம்பிக்கையின் மறைபொருள். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது அப்போ ஒரு கிறிஸ்டியனுடைய டியூட்டி என்னன்னு புரிஞ்சுதா? அவர் இறந்தது எதற்காக? அவர் உயிர்த்தது எதற்காக? உனக்கு நிலை வாழ்வு தருவதற்காக, நமக்கு நிலை வாழ்வு தருவதற்காக. அப்போ நான் என்னத்தை அறிக்கையிடணும்? அவர் இறந்துட்டார்னு அறிக்கையிடணும், அவர் உயிர்த்துட்டார்னு அறிக்கையிடணும். அந்த அறிக்கை என்ன? இறப்பின் வழியாக அவர் என்ன தந்தார்னு அறிக்கையிடணும். அது எது வர அறிக்கையிடணும்? ஆண்டவரே, நீர் வருமளவும், அவருடைய செகண்ட் கம்மிங் வர நமக்கு அறிக்கையிட. அதற்கான அழகான ஒரு இடம் தான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். அது கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். அதில் நீங்களும் குருக்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும் உணவு தான் திவ்ய நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தான் சில டைம் நம்ம கேட்பீங்களே, ஃபாதர் இது ஹீலிங் கொடுக்குது அப்படின்னா ஏன் நம்ம ஹிந்துஸ்க்கு கொடுக்கக்கூடாது, ஏன் இது முஸ்லீம்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏன் நம்ம பிற சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடாது, எந்த பிற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடாது? இது உடலிற்கு மட்டுமான உணவு அல்ல. இதுக்கு பேக்ரவுண்டு இவ்வளோ ஒரு அழகான ஒரு நற்செய்தி இருக்குது. இது சில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மாவை சக்திப்படுத்துவதற்காக கொடுப்பதற்காக, இது இந்த ஆன்மாவை வலுப்படுத்துவதற்காக, இந்த ஆன்மாவை வலுப்படுத்தி இந்த உடலை இந்த உடலோடு சேர்ப்பதற்காக, அப்படி ஆண்டவருடைய ஒரு உடலாக இருந்து இந்த உலகத்தை மீட்பதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த சமூகத்திற்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? காலையிலிருந்து இதுவரை கேட்ட இந்த வசனங்கள், இந்த சிந்தனைகள் மனசுக்குள்ளே போகட்டும். இனி உன்னுடைய துன்பத்தை அப்போ நீ நினச்சி வருந்த மாட்டேன். இனி உன்னுடைய நோயை நினச்சி வருந்த மாட்டேன். இனிமேல் உன்னுடைய கவலைகளை நினைத்து வருந்தாதே. அது ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, திருப்பலி. உன்னுடைய துன்பங்களுக்கு, கவலைகளுக்கு, சோர்வுகளுக்கு, தோல்விகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடு. Do not waste your sufferings. There is a meaning for your suffering. ஒரு கிறிஸ்துவை தெரிந்த மகனுடைய மகளுடைய துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு. இறை மகன் மனு உரு எடுத்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. அவர் முழு மனிதனாக இருந்தார், முழு இறைவனாக இருந்தார். முழு மனித உடலிலே தான் பிறந்தார், மனிதனாக தான் பிறந்தார். ஆனால் மனிதன் வழியா பிறந்தார், மனிதனிடம் இருந்தல்ல. முழு கடவுள், முழு மனிதன்.
உனக்கும் எனக்கும் இருக்கும் எல்லாவித இச்சைகள் அவருக்கு இருந்திருக்கு. உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா சோதனைகள் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் முதல் நிலையில் நீ வருவதற்காக இரண்டாம் நிலையில் வந்தவர் இந்த சோதனைகளை, இச்சைகளை எல்லாம் வென்று வந்தார். ஒரு மனிதனால் வெல்ல முடியும் என்று காண்பித்தார். யார் வழியாக? தூய ஆவியின் வழியாக. திருமுழுக்கிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது தூய ஆவியானவர். அதன் வழியாக அனைத்து விதமான பாவங்களிலிருந்து மனிதனால் மீண்டு வர முடியும், மனிதா மீண்டு வர முடியும் என்பதை காண்பித்தார். சோதிக்கப்பட்டார், வென்று வந்தார். துன்புறுத்தப்படுத்தப்பட்டார், பலிபீடமாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார். கல்வாரி பலிபீடத்தை உருவாக்கினார். மனிதர்கள் தந்த அனைத்து சோர்வுகள், சோதனைகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் அனைத்தையுமே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தார். மனிதனாக ஒப்பு கொடுத்தார். தந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த திருப்பலியின் வழியாக மீட்கப்பட்ட சமூகமே, அவரை தந்தை அனுப்பியது போல இன்று உன்னை அனுப்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்கள், உனக்கு தரும் துன்பங்கள், they misunderstand you sometime, they tease you sometime, they humiliate you sometime, they torture you sometime, they dodge you sometime. பலிபீடமாக ஒப்புக்கொடு. ஒரு கல்வாரி பலிபீடத்தை உருவாக்கு. அதன் வழியாக அவர்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக கொடு. நிலை வாழ்வை தந்த ஆண்டவர் நிலை வாழ்வை தர உன்னை அழைக்கிறார். அதற்கு அவர் கொடுத்த வழி திருமுழுக்கு. பாவ சங்கீர்த்தனம், திவ்ய நற்கருணை. Being a Christian has a meaning. Being a Christian is a mission. அம்மா மாதாவே, திருத்தூதர்களே, புனிதர்களே, அவ்வாறு வாழ்ந்தவர்கள் நீங்கள். எங்களுக்காக பரிந்துரை ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிற்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது இவர்களுக்கு புரொட்டஸ்டன்ஸ்க்கு புரியாது. பிரிவினை சகோதரருக்கு இது புரியாது. நற்கருணை என்னன்னு புரியாது. அவர்களுக்கு திருப்பலி என்னன்னு புரியாது. திருச்சபை என்னன்னு புரியாது. இப்படி இதற்கு அழகான பைபிளின் அடிப்படையில் தான் நான் இதெல்லாமே சொன்னேன். நான் கதை சொல்லலை உங்ககிட்ட. பைபிளின் அடிப்படையில் திவ்ய நற்கருணைக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்குது, திருச்சபைக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்குது. சபைகளாக நீ அப்படி மாற்றி இப்படி மாற்றி அங்கே கூட்டி சபைகள் செய்வதனால இந்த திருச்சபையோட இணைய முடியாது. கிறிஸ்து இந்த திருச்சபையை உருவாக்கியது இந்த நற்கருணையால் தான். இதை விட்ட சபைகளுக்கு எப்படி ஆண்டவரோடு ஒன்று சேர முடியும்? யோவான் செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, 6வது அதிகாரம் 53 நினைக்கிறேன். யோவான் 6:53. ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ இணைந்திருப்பர். பார்த்தீங்களா? நீ இப்போ சபைகளுக்கு, அந்த சபைக்கு போய் இந்த சபைக்கு போய் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடியோ கேட்குறீங்க, இந்த வீடியோ கேட்குறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கே நிறைய பேர் அனுப்புகிறாங்க. பல இந்த சபைகளில் இருக்கிறவங்கள வீடியோவை நிறைய வருது, குரூப்புகளில் வருது. திருப்பலி இல்லாமல், திவ்ய நற்கருணை இல்லாமல் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. இறைவார்த்தையின் வழியாக மட்டும் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. திருப்பலி இல்லாமல், திவ்ய நற்கருணை இல்லாமல் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. அவருடைய இரத்தத்தை பருகாமல்
அவருடைய சதை உண்ணாமல் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. இணைய முடியாமல் நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, உனக்கு மீட்பு இருக்குது இல்லைன்னெல்லாம் சொல்லலை. மீட்பு எல்லாருக்குமே இருக்குது, கடவுளை நம்பாதவனுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய திருச்சபையில் இணைய, ஆண்டவருடைய படையாளியாக மாற, ஆண்டவருடைய போராளியாக மாற, ஆண்டவருடைய குரூப்பில் சேர, ஆண்டவருடைய திருவுடலாக மாற, ஆண்டவருடைய திருவுடலை உண்ணதான் வேண்டும். திருச்சபை என்னும் திருவுடலில் சேரணும்னா திவ்ய நற்கருணை இல்லாமல் வேறு வழி இல்லை. இதனால தான் போப் ஜான் பால் II சொன்னார், யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். யூக்கரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச். திருச்சபையை உருவாக்குவது, திருச்சபை என்னும் இந்த சமூகத்தை உருவாக்குவது திவ்ய நற்கருணை தான். திவ்ய நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை. திவ்ய நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை. திருச்சபையை உருவாக்குவது திவ்ய நற்கருணை தான். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ முக்கியமான ஒரு நற்கருணை விட்டு சபைகளுக்கெல்லாம் போயிடாதீங்க தயவு செய்து. சபைகளில் அதனால் நீங்கள் டாக்குகளெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். என்கிட்ட கேட்டால் கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். கேட்டால் ஃபாதர் கேட்கலாமா அப்படின்னா குழப்பற இடங்களில் தயவு செய்து போய் குழம்பிக்காதீங்க. ஏன்னா யார் சரியாக சொல்லுவாங்க யார் தவறாக சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு இருந்ததுன்னா கேளுங்க. அவர் சொல்வது தவறு, அவர் சொல்வது சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஞானம் இருந்தால் கேளுங்க. அப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனையோ இடங்களில் நல்ல பிரசங்கங்கள் நடக்குது, நல்ல போதனைகள் நடக்குது. அதனால் அதை பாருங்கள். கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் அப்படின்ற புக் இருந்தால் எடுத்து வாசிச்செல்லாம் பாருங்கள். திருச்சபைக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. திருச்சபை ஆண்டவருக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாமே பைபிள் இருக்குது. திருச்சபைக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாமே கத்தோலிக்க திருச்சபையினுடைய CCCயில் இருக்குது, மறைக்கல்வியில் இருக்குது. அதனுடைய சுருக்கம், மறைக்கல்வியினுடைய சுருக்கம் தமிழ்லையும் இருக்குது. இங்கே இருக்கான்னு தெரியல, இந்த புக் ஸ்டாலில் இருக்கான்னு தெரியல. அதனால் எங்கேயாவது கிடைக்கும், இதெல்லாமே வாங்கி படிங்க. இதெல்லாமே படிங்க. பாரிஸ்லலாம் இருக்குது, குட் பாஸ் சென்டர்லாம் இருக்குது. அதனால் கத்தோலிக்க திருச்சபைக்கு உங்ககிட்ட பேச வேண்டியது CCCயில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சி கிடையாது, CCC, கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச். ஃபாதர் என்ன கடைசியில் பிரசங்கம் முடிக்கும்போது இப்படி முடிக்கிறாரு நினைக்காதீங்க. சி கிடையாது, CCC, கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி. தமிழில் சுருக்கம் இருக்குது, இங்கிலீஷில் இது ஃபுல்லாகவே இருக்குது. பிரைஸ் தி லார்ட்.